இருக்கிறான் பேச்சு பார்க்கிறான். என் அப்பா ஏ பாலகா என்ன மையானம் போகணும்னா சரி அதற்கேற்ற ஆடையை மாட்டணும். இந்த சிப்பாவும் டிஷர்ட் போட்டு போக முடியுமா? ஒரு சபை ஒரு திருவிழா நடக்கும்னா சரியா கிழிஞ்ச வேட்டி கிழிஞ்ச சட்டை ஒரு சாரமும் டிஷர்ட் போட்டு நீ பாடுற மதிப்பாங்கடா? மதிப்பாங்களாடா? எப்படி மதிப்பாங்க? அதுக்கு ஏத்தாக்குல ஆடை அணிகளுங்களே அதுக்கு ஏத்தாப்ப ஆடை வேணும்னா ஆள் பாதி ஆடை பாதி. அதனாலேயே இந்த பேச்சியம்மாள் சுடலையை அலங்கரிக்கிறார். எப்படி அலங்கரிக்கிறார்? முண்டனையும் அலங்கரித்தார். நான் போக வேண்டியதோ மையானம். மையான காட்டிற்கு அதற்கு ஏற்ற ஒரு ட்ரெஸ், அதற்கு ஏற்றான உடை அணியணும்டா என்று மையானம் போக வேண்டும் என்று எந்த ஆடையை எடுத்து அடிக்கிறான் அல்லவா? எப்படி என் அப்பனான சுடலைக்கு எடுத்து கொடுத்தால் தூக்கி மாற்றான். எப்படி மாட்டுகிறான் அல்லவா? அவனுக்கு காப்பி கட்சி சொல்லடமா 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 நீலக்கட்சி மாட்டினானே தங்கச்சு தங்கச்சு சொல்லடமா சொல்லடமா தலையங்கு மாட்டுறாரு. அறையில சொல்லணும் நீல கச்சையை தூக்கி மாட்டினா. நீல கச்சை அதுவும் சல்லு 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 சல்லுன்னு மடியா கிடந்து ஒளி. கருத்த கச்சை பச்சை கச்செல்லாம் கிடையாது. கருத்த கச்சை இருக்கு, நீல கச்சை இருக்கு. சுடலைக்கு ஏற்றது நீல கச்சை எல்லாம். மையானத்துக்கு போனா நீல கச்சை தான் வேணும். நீல கச்சையை மாட்டினா அதுல கடக்க மணி சும்மா கலன்னு நிக்கி. கணீர் கணீர் டொய் டொயின்னு கேட்கலாம். தலையில கொள்ளா தாமரக்கா மணிகளுக்கு மாறாப்பு கச்சை தூக்கி மாட்டினா. கால்ல கச்சை கையில கச்செல்லாம் போட்டு நல்ல செருப்பு எடுத்து மாட்டினா. ஆமா ஒரு முள்ளுக்குள்ள குத்திட்டா என்னத்துக்கு? அதனாலே ரொம்ப வச்சு செருப்பை தூக்கி மாட்டினா. மாட்டி தலையில முள்ளா கச்சையை தூக்கி மாட்டுகிறான். மாட்டியல்லோ மாட்டிய வேலையிலே கண்டால் பேச்சு. எடா அப்பா மையானம் போறமோ ஏமசாம வேலையிலே போகிறோம். வேண்டும் எவனாவது எதிர்த்து வந்தவனா அடிச்சு கொண்டு ஆயுதம் வேணுமே. ஆயுதம் நிச்சயமா வேண்டும். ஏன்னா ஆயுதம் இல்லாத படைபலம் ஜெயிக்காது. அதனாலே பேச்சியமான ஆயுதம் எடுத்து கொடுக்கிறான். சுடலையோ கை பிடிக்கிறான். எப்படி பிடித்து வருகிறான் அல்லவா? அவன் 7 மணி வல்லையேமா 7 மணி வல்லையேமா தானே ஒரு கையிலே சுடலை ஆன போல அலறுகிறான். அதாடி போட்டு நிக்கிறான். ஐயானம் போனமே என்று காலை வெட்டி நிற்கும் வேளையில் பேச்சு அம்மா போற நேரம் 12 மணி. போற இடமும் மையானம் இருள் சூழ்ந்த மையானமாக இருக்கிறது. அதுக்கு போவதுக்கு கண்ணு வெளிச்சம் வேணுமே. போயிட்டு வந்தா வழித்தடம் தெரியாது. அதனாலே வெளிச்சத்துக்கு என்ன செய்யலாம்? என்ன பெட்ரோமாஸ் லைட்டா? ஒரு டார்ச் லைட். இல்ல ஒரு பெட்ரோமாஸ் லைட். டார்ச் லைட்லாம் கிடையாது. ஒரு எல்இடி லைட் கொடுத்தா சுடலை வெயிட் வருவானா? வருவாரா? அவனுக்கு கண்ணு வெளிச்சத்துக்கு எடுத்து கொடுத்தா என்ன லைட்? இந்த பேச்சியமான என்ன கொடுத்தானல்லவா? அவன் ஆனப்பந்தம் கை பிடித்து ஆனப்பந்தம் கை பிடித்து ஆடி ஓடுகிறான். சுடலை கொண்ட ஓடு பதவி பிடித்தான்.
சுடலை ஐயா உள்ளயமாய் ஆடுகிறார் உள்ளயமாய் ஆடுகிறார் அவனை பிடித்தார் ஆன பந்தத்தை தூக்கி இறுக்கி பிடித்தார் ஒருத்த வந்த கைவிடித்தான் உள்ளாயமாய் நிற்கிறான் இல்லையா கண்டால் பார்வதி இந்த பேச்சு அம்மாளு கண்டாலே ஏ அப்பா சுடல அப்பா பையான போனவனா 2 காதலிக்கு அப்பால கிடக்கு போயிட்டு வரனா நேரம் ஆயிரும் அவளோ தாய் பார்வதிக்கு தெரியாமல் போகிறோம் ஐயா போகிறோம் அதனால போயிட்டு சீக்கிரம் வரணும்னா ஒரு வாகனம் வேண்டுமே என்ன கொடுக்கலாம் ஒரு புல்லட் ஒரு காரு NS பைக்கை கொடுத்தா போயிட்டு வந்துருவான் கண்டாலும் இந்த பேச்சு அம்மா பாக்குறா சிவன் எல்லாத்துக்கும் வாகனம் வச்சிருக்கிறான் சுடலைக்குன்னு ஒரு வாகனம் வைக்கணும் சிவனுக்கு ஒரு காளை வாங்கணும் சக்திக்கு சிங்க வாங்கணும் விநாயகருக்கு மூசிகன் என்ற பெருச்சாளி வாங்கணும் முருகருக்கும் மயில் வாங்கணும் பச்சை மயில் வாங்கணும் பெருமாளுக்கு அண்டப்பச்சி வாங்கணும் யமதர்மனுக்கு கூட எரும மாட்டு வாகனம் இருக்கு மூதேவி அம்மனுக்கு கூட கழுத வாங்கணும் மூதேவிக்கு கூட கழுத வாகனம் இருக்கு சனி பகவானுக்கோ காக்கை வாங்கணும் அப்ப இந்த சுடலைக்கு ஒரு வாகனம் வேணும் போனா இல்லையா அதனால வாகனம் பிடித்து கொடுத்தால் ஏறி உட்கார்ந்தா மாறி சொல்லல எப்படி வருகிறாள் அவன் வெள்ளனல்லே சும்மா இருப்பானா இந்த செஞ்சுடனே வாயாண்டி அவன் மணிக்கொண்டதை சரிப்பானா கண்ணெல்லாம் மூஞ்சாமல் கடுவா ஓடிய ரத்தங்கள் மையான காட்டில உருள்றா மரள்றா ஆதாடி ஓடுகிறா
மையான காடே இவன் வந்த நேரம் அலறுகிறது. அப்படியே அலருது. இவன் ஓடுற சத்தம் மர யானை அலறியல் போல பிளறுகிறான். ஆமா.